எல்லாருக்கும் வணக்கம். நான் ராட்ஸ்லக் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளில் இருக்கிற ஒரு குறளுக்கு பொருள் பார்க்க போகிறோம். நம்ம கண்ணனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். நம்ம கண்ணனுக்குள்ளே போகலாம். திருக்குறளில் இருக்கிற முதல் குறள் முதன்மையான குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு பல வருஷமாக தமிழறிஞர்கள் பொருள் சொல்லிட்டு வராங்க. தமிழறிஞர்களும் தாண்டி மதவாதிகள் ரிலீஜனை பேஸ் பண்ணுவாங்க. கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவங்க சில பேர் வள்ளுவர் கிறிஸ்டியானிட்டி சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாத்தை சேர்ந்த சில பேர் வள்ளுவர் இஸ்லாமை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில தமிழறிஞர்கள் வள்ளுவர் சமண மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி பொலிட்டீஷியன்ஸும் இந்த குறளுக்கு வந்து பொருள் சொல்கிறாங்க. தமிழ் ஆர்வலர்களும் இதுக்கு பொருள் சொல்லிட்டு தான் வராங்க. நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இந்த குறளுக்கு பொருள் சொல்லிட்டு தான் வராங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறள் அதனோட பொருள் டிபேட்டாக மாறி இருக்குது, கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது, சண்டைலாம் நடந்திருக்குது. ஆளுக்கு அவங்கவுங்க தரப்புலேருந்து நான் சொல்கிற பொருள் தான் பொருந்தி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சித்தர்கள் கோட்பாடுக்கு போகலாம். நமக்கு தெரியும் தமிழறிஞர்கள் சித்தர்களோட கோட்பாடை படிக்கிறதே இல்லை. அதனால தான் ஏராளமான தமிழ் வார்த்தையை இது தமிழ் இல்லை, இது சான்ஸ்கிரிட்டை சேர்ந்தது, இது வடமொழி சேர்ந்ததுன்னு சொல்லி புறக்கணிச்சிடுறாங்க. ஆனால் உள்ளே இன்டெப்த்தாக போனீங்கன்னா அதனோட வேர் சொல் தமிழாக தான் இருக்கும், அது தமிழ் வார்த்தையாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள், யோகம்ன்ற வார்த்தை தமிழில் உருவாகிச்சு, அதை வந்து யோகான்னு சான்ஸ்கிரிட்டில் மாற்றிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பிராணாயாமம்ன்ற வார்த்தை தமிழில் உருவாகிச்சு, அதை பிராணாயாமா அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஆசனம்ன்ற வார்த்தை தமிழில் உருவாகிச்சு, அது ஆசனா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. இந்த இம்மை எடுத்துகிட்டு ஆன்னு போட்டுப்பாங்க. தமிழறிஞர்களுக்கு வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்குது. தமிழில் வேர் சொல் இருந்துட்டு பல வட மொழிகளில் இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா அது தமிழாக இருக்காது அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. பின்னாடி ஆராய்ச்சி பண்ணும்போது அது தமிழ் வார்த்தைன்னு தான் கண்டுபிடிக்கப்படுது. நானே இந்த சேனலில் இன்னொன்று ஒரு வீடியோவில் ஜலம்ன்ற வார்த்தை தமிழ் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேற்கோள் என்ன காட்டியிருக்கிறேன், பட்டினத்தார் வந்து ஜலன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து சித்தர்கள் கோட்பாட்டுக்கு வரலாம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு பொருந்தி வர மாதிரி சித்தர்கள் பிரணவம்னா பிரபஞ்சத்தை உருவாக காரணமாக இருக்கிறது பிரணவம். அந்த பிரணவத்துக்கு பொருள் என்னென்னா ஓம்காரம் தான் பிரணவம். ஓம்காரத்தை எப்படி பிரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஆ ஊ இம். இந்த ஆ ஊ இம்ன்ற சத்தம் தான் ஓம்காரம். அந்த ஓம்காரன்ற சத்தம் தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாங்குச்சு. நம்ம சொல்கிற ஓம்காரம் கிடையாது, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஓம்காரத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சில பேர் அப்படியே ரிவர்ஸாக நினைப்பாங்க. சூரியன்லேருந்து வர ஃபோட்டான்ஸு விட்டமின் டியாக மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷனை படைச்சிருக்காங்க. மனுஷனுக்காக சூரியனை படைக்கல. சூரியன்லேருந்து வர ஃபோட்டான்ஸை செடிகள் ஃபோட்டோசிந்தசிஸாக மாற்றிக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்காக சூரியனை படைக்கல. புரியுதுங்களா? ஆனால் ரிவர்ஸாக நினச்சிப்பாங்க, நான் சொல்கிற ஓம்காரம் தான் பிரபஞ்சத்தை உருவாக்குச்சா அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லை, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஓம்காரத்தை தான் நாம் சொல்கிறோம், பிரபஞ்சத்தில் இருக்கிற அகரத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பிரணவத்துக்கு வரோம். ஓம்காரம் தான் பிரணவம். ஓம்காரத்துக்கு இன்னொன்று ஒரு உருவம்னு பார்த்தீங்கன்னா ஆதிசிவன். சித்த வைத்தியத்தில் ஓம்காரம் தான் ஆதிசிவன் சொல்லுவாங்க. ஆதிசிவன் ஒளி வடிவத்தில் இருக்கிறார், லைட்டாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லைட்டோட செயல்பாடு, அதனோட சத்தம் தான் ஓம்காரம்ன்றாங்க. இந்த ஓம்காரத்தையே மூணாக பிரிக்கும் போது ஆ ஓயும் சொல்கிறோமா, அதில் அகரம் தான் முதன்மையாக வருது. இதை வள்ளலார் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அகண்டாகார சித்தை விளக்கும் ஓம்கார பஞ்சாட்சரத்துள் பதிநிலை அக்கரமம். அப்படின்னா அண்டை எப்படி உருவாகச்சு அதை புரிஞ்சுக்கணுன்னா நாம் பிரணவ பொருளை புரிஞ்சுக்கணுன்றாங்க. அந்த பிரணவத்துக்கே மூலாங்காரமாக இருக்கிறது அகரம் அப்படின்னு சொல்கிறார். அகரம் தான் பிரணவத்துக்கே மூலாகாரமாக இருக்குதுன்றார். மூலாங்காரம்னா மூலப்பொருளாக இருக்குது, பேஸாக இருக்குது, கோராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது வள்ளலாரும் சொல்கிறாரு, இந்த அகரம்ன்ற சத்தம் மூலப்பொருள், அந்த ஒளி வடிவமாக இருக்கிற கடவுளை குறிக்குது அப்படின்னு சொல்கிறார். அகரன்ற சத்தம் மூலப்பொருளை குறிக்குதுன்றார். வள்ளலார் மட்டும் சொல்லலை, முருகரும் சொல்கிறாரு, கடவுள் ஜெகஜோதி, கடவுள் வெளிச்சமாக இருக்கிறாரு, அவர் ஓங்காரமாக இருக்கிறாரு அப்படின்னு முருகர் சொல்கிறார். அருணகிரிநாதரோட பாடலில் முருகர் சொல்லியிருப்பார், கடவுள் ஜெகஜோதின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் வெளிச்சமாக இருக்கிறாரு, ஓங்காரமாக இருக்கிறாருன்னு சொல்கிறார். ஓம்காரன்ற சத்தம் கடவுள் அப்படின்னு குறிக்குது. ஔவையாரும் அதே தான் சொல்கிறாங்க, ஓம்காரம்ன்ற சத்தம் இல்லாத இடமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே தான் அகத்தியன்னு சொல்கிறார். இப்போ தமிழில் மட்டும் சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம்னு சொல்கிறாங்க. யோகாவில் ஆ ஊ இன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ஃபிலாசபி வச்சுருக்கிறாங்க, ஓம்காரம் தான் சொல்கிறாங்க. அந்த ஓம்காரம் என்ன, ஆதிசிவனை குறிக்குதுன்றாங்க. பிரபஞ்சத்தை உருவாக்குனது ஓம்காரம்னு சொல்கிறாங்க. யோகா சயின்ஸும் ஓம்காரம் சொல்லுது. சித்தா ஆயுர்வேதா மெடிசன் சிஸ்டமும் ஓம்காரம் சொல்லுது. தமிழர்களும் சரி, ஹிந்துவிசம்லையும் சரி ஓம்காரன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஓம்காரன்ற சத்தம் மூலப்பொருள், அருட்பெரும் ஜோதி, கடவுளை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழில் மட்டும் இல்லாமல் ஹிந்துவிசமில் மட்டும் இல்லாமல் இந்த அகரன்ற வார்த்தை மூலப்பொருளை குறிக்குது பார்த்தீங்களா.
இது கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது, இஸ்லாம்லேயும் இருக்குது. இஸ்லாம்லேயும் அல்லாவை எப்படி கூப்பிட்றாங்க? அல்லாஹ் அகரத்தில் ஆரம்பித்து அகரத்தில் முடிக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டியில் அல்லேலூயா அகரத்தில் ஆரம்பித்து அகரத்தில் முடிக்கிறாங்க. இந்த உருவமற்ற கடவுளை கூப்பிடுறதுக்கு, கும்பிடுறதுக்கு, அவரை பற்றி பாடல் எழுதுகிற எல்லா இடத்துலையும் அகரத்தில் ஆரம்பித்து அகரத்தில் முடிக்கிற சொற்களை நிறைய பயன்படுத்துகிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அகரன்ற வார்த்தை ஆதி பகவன், மூலப்பொருள், அருட்பெருஞ்சோதி, உருவமற்ற கடவுளோட தொடர்பு உள்ளதுன்றாங்க. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? பரமபிதா உருவமற்று இருக்கிறாரு, ஒளி வடிவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஆமேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க கிறிஸ்டின்லையும் சரி. அதே மாதிரி நபிகள் நாயகமும் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் உருவமற்றவராக இருக்கிறாரு, ஒளி வடிவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அங்கவும் அல்லாஹு அக்பர் இல்லல்லா அது மாதிரி அவங்களோட பாடல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்ற வார்த்தை, அகரன்ற வார்த்தை நிறையா பயன்படுத்துவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாமில் ஓதுவாங்க பார்த்தீங்களா, அதிலெல்லாம் வந்து நல்லா கவனித்து பாருங்கள், அகரன்ற வார்த்தை எக்கச்சக்கமாக இருக்கும். அப்போது நம்ம என்ன பார்க்குறோம்? கிறிஸ்டியானிட்டியில் அல்லேலூயா அகரன்ற வார்த்தையில் ஆரம்பித்து அகரத்தில் முடிக்கிறாங்க, ஆமீன் அகரத்தில் ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாமில் அகரன்ற வார்த்தை நிறைய பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்தீங்கன்னா புத்திசமில் ஓம்காரம் பயன்படுத்துவாங்க. அதில் இதே தான் ஃபிலாசபி சொல்கிறாங்க, அகரன்ற வார்த்தை மூலப்பொருள் அதுதான் குறிக்குதுன்றாங்க. இப்போது வள்ளுவரோட பொருளுக்கு திருப்பி வாங்க, இந்த கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தால் திருப்பி பாருங்கள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, ஆதி பகவன் சொல்கிறாரு. அகரன்ற சத்தம் ஆதி பகவனை குறிக்குதுன்றார். ஓகேங்களா? இப்போ பகவன்ற வார்த்தைக்கு வரலாம். பகவன்றது தமிழ் வார்த்தை தான். பகவன்ற வார்த்தை உருவாகின சமகாலத்தில் புத்தர் பேசின பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம் இது எல்லாத்துலேயும் பகவன்ற வார்த்தை கடவுளை தான் குறிக்குது. பகவன்ற வார்த்தை நாமளும் பயன்படுத்தி தான் வரோம். நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம்? இப்போ நவகிரகத்தில் இருக்கிற கடவுளுக்கும் நம்ம பகவான் சொல்லுவோம். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் தமிழர்கள் வந்து பஞ்சபூதத்தையும் நம்ம கடவுளாக கும்பிடுவோம். அந்த இடத்துல வருண பகவான், வாயு பகவான் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வள்ளுவர் வந்து இவருக்கு ஏன் ஆதி பகவான் பேர் வச்சாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறது மூலப்பொருள். ஆனால் நாம் நிறையா கடவுளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். நம்ம வந்து பஞ்சபூதத்தை கடவுளாக கும்பிடுவோம், நவகிரகத்தை கடவுளாக கும்பிடுவோம், மலை காடு மரத்தை கடவுளாக கும்பிடுவோம், பெய்கிற மழையும் கடவுளாக கும்பிடுவோம். ஒவ்வொரு மக்களும் ஒரு விதம். குறிஞ்சி மக்கள் மலையை கும்பிடுவாங்க, மரத்தை கும்பிடுவாங்க, முருகரை கும்பிடுவாங்க. விவசாயி மக்கள் வந்து மழையை கும்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா படிநிலையில் வந்து நிறையா கடவுள் இருக்கிறாங்க. அப்போ வள்ளுவர் வந்து இது மூல கடவுளில் குறிக்கணுன்றதுக்காக ஆதி பகவான் அப்படின்னு பயன்படுத்துகிறார். ரெண்டாவது, வள்ளுவர் பயன்படுத்திட்டு அது தமிழ் தான். தமிழில் வேறு சொல் இருக்குது. அந்த பகவான்ற பேர் வந்து பாலியிலையும், பிராகிருதம்லையும், சான்ஸ்கிரிட்லையும், இன்னும் சில வடமொழியில் கூட பயன்படுத்துவாங்க. அங்கே பயன்படுத்துறதுனால இது தமிழ் சொல் இல்லை அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுற முடியாது. இது தமிழர்களோட ஒரு மென்டாலிட்டி. சரி, அப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். வள்ளுவர் சொன்ன அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அகரன்ற சத்தம் ஆதி பகவனை குறிக்குது. பகவான்னா அருட்பெருஞ்சோதி தான், உருவமற்ற கடவுள் தான் பகவான். இதுக்கு பொருந்தி வர எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்துருக்குறோம். யோகா சயின்ஸ்லேயும் அகரத்தை பயன்படுத்துகிறாங்க, சித்தாவில், ஆயுர்வேதாவில், வர்மகலையில் அகரத்தை பயன்படுத்துகிறாங்க, புத்திசமில் அகரத்தை பயன்படுத்துகிறாங்க, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாமில் அகரத்தை பயன்படுத்துகிறாங்க. இவங்க எல்லாருமே அகரத்துக்கு என்ன பொருள் சொல்கிறாங்கன்னா, மூலப்பொருள், பரம்பொருள், அருட்பெருஞ்சோதி, உருவமற்ற கடவுளை குறிக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. இதை தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார். ஓகே, இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், ரிலேட்டடாக இருந்திருக்கும், பொருந்தி வரும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.